இந்த ஸ்டைல் முட்டை கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். இனிமேல் சப்பாத்திக்கு இதுதான் உங்களோட கிரேவியாக இருக்கும். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா எல்லாம் கரிஞ்சிட போகுது. நான் 3 முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அந்த முட்டையை 2 ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது ஒரு சைடுமே 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைனா ரவுண்ட் முட்டையாக கூட எடுத்துக்கலாம். நடுவில் லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாஸ்லாம் உள்ளே இறங்கும். இதை ஸ்டெயின் பண்ணிட்டு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுவும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி, பெரிய தக்காளியோட பியூரி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு தேங்காய் சில்லு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் லவங்கம், கொஞ்சம் கசகசை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதி விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் இறக்கிடலாம். ஒருத்தராக 1 பை 1 இதில் இறக்கிட்டு நல்லா ஒரு கொதி விடுங்க. கொதி விட்டுருங்க. லைட்டாக சுண்டி வரும். சுண்டி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்குனீங்க அப்படின்னா முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.